ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து யூடியூப் வீடியோ போடும்போது தம்ப்லைன் வந்து நம்ம எடிட் பண்ணி போடுறோம். ஸோ நல்லா எடிட் பண்ண தெரிஞ்சவங்க சூப்பராக வந்து தம்ப்லைன் எடிட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ எடிட் பண்ண தெரியாதவங்க வந்து எப்படி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம தம்ப்லைன் வந்து எடிட் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு நான் வந்து ஒரு தம்ப்லைன் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தம்ப்லைன் வந்து ஒரு ஏஐ வச்சு எடிட் பண்ண தம்ப்லைன். ஸோ அது மாதிரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான தம்ப்லைன் வந்து எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சு இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணி. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச தம்ப்லைன் ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து நிறைய பேர் தம்ப்லைன் வந்து அப்லோட் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச தம்ப்லைன் ஏதாவது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இல்லை உங்கள் வீடியோக்கு ரிலேட்டான தம்ப்லைன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு தம்ப்லைன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணி அந்த தம்ப்லைன் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் எடுத்து வச்சு அந்த தம்ப்லைன் வந்து ChatGPT வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொவைட் ஏ பர்ஃபெக்ட் ப்ராம்ப்ட் ஃபார் த தம்ப்லைன் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த தம்ப்லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து ChatGPT வந்து கொடுக்கும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோட்டோ ஜென்ரேட்டர் ஏஐ வெப்சைட் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ChatGPTலேயே வந்து போடலாம், இல்லை வேறு வெப்சைட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து ஜெமினி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு சில எடிட் வந்து உங்களுக்கு தேவையான எடிட் எதாவது பண்ணோம்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஏஐ தம்ப்லைனுங்கிற வந்து டெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜில் ஆட் பண்ணுற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணேன். ஸோ டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க ப்ராம்ப்டில் இருக்க இன்ஃபர்மேஷனாக வச்சுட்டு அந்த ஏஐ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த தம்ப்லைனை வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து யூடியூப் ரேஷியோவில் வந்து இல்லை, யூடியூப் ரேஷியோ வந்து 16:9. ஸோ அந்த ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லி நான் கீழே வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 16:9 போட்டு நம்ம சென்ட் பண்ணோம்னா அந்த ரேஷியோவுக்கு கரெக்டாக வர மாதிரி சென்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து யூடியூப் ரேஷியோவுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. பட் இதில் வந்து ஏஐ தம்ப்லைனுங்கிறது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் எடிட்டிங் ஆப் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணி சொல்லி போட்டோம்னா அதில் இருக்க டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நான் இதில் வந்து இன்னொரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஓல்டேஜ் மாதிரி இருக்குது, ரொம்ப வயசான ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு யங் பாய் ஃபோட்டோ இருக்க மாதிரி நான் அதில் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி இதில் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு தம்ப்லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூகுளில் போய் ஃபேஸ் சேஞ்சிங் ஏன்னு போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வெப்சைட் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் போட்டு ஃபேஸை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்லோட் இமேஜ்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ண தம்ப்லைன் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம். தம்ப்லைன் அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்வாப் இமேஜில் உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ் தெளிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துரும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் தம்ப்லைனில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஸ் வந்து நீங்கள் ஃபோனில் வந்து வச்சுருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் டெக்ஸ்ட் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தம்ப்லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நான் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஒரு எடிட்டிங் ஆப்ஸில் போட்டு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பிக்சார்ட் வச்சுருக்கேன். ஸோ பிக்சார்ட்டில் வந்து நான் இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப் வச்சுருக்கீங்களோ ஸோ அதில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் இன்னொரு சேஞ்சுமே வந்து பார்த்துருவேன். தம்ப்லைன் வந்து இதில் வர ஃபோட்டோ வந்து இதில் வர ஃபேஸ் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால் இதில் இருக்க ஃபேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் வச்சு நானும் பிக்சார்ட் ஆப்பில் வந்து என்னோடய ஃபோட்டோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியாத மாதிரி எடிட் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ தம்ப்லைனில் வந்து பார்த்துருப்பீங்க நான் வச்சுருக்க தம்ப்லைனில் இதில் இருக்க ஃபேஸ் வந்து இருக்காது. ஸோ அது மாதிரி நான் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து முடிச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொஸ்டின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.